மார்ச் மாதம் முக்கியமான சில பெயர்ச்சிகள், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த மார்ச் மாதத்தில் தான். எப்படி ஒரு சம்பவம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கதோ, எப்படி ஒரு நிகழ்ச்சி ஊரையே திரும்ப பார்க்க வைக்கதோ, அதை போல உங்கள் வாழ்க்கையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மார்ச் மாதத்தில். இந்த மார்ச் மாத சனிப்பெயர்ச்சியால் பலருக்கு சாதகமும் வெகு சிலருக்கு பாதகமாகவும் அமைகிறது. யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம், மார்ச் மாத ராசி பலன் உள்ளே முழு விவரமாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பெயர்ச்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பெயர்ச்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பெயர்ச்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோடு கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன
முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கன்னிராசியை பொறுத்தவரையிலும் மனசில் பயம் அதிகரிக்கும். மெயினாக கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய உடல்நிலையை, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் வெயில் காலம்தான். ஆனால் இப்போ தான் சளி பிடிக்கும், இப்போ தான் சனி பிடிக்கும். சளி பிடிக்குதா, அப்போது சனி பகவான் உள்ளே வராருன்னு அர்த்தம். யாராவது வெயில் காலத்தில் போய் சளி பிடிக்குமா? ஹீட் அதிகரிச்சிடும். ஸ்பூட்டம் டார்க் எல்லோவில் வரும். அப்போ கன்னி ராசி என்பவர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அதே போல் இந்த சனி பகவான் பாருங்கள், படுத்தா தூக்கம் வராமல் இருக்கிறது, தூங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, ஏதாவது அப்படியே ஒரு அரை நிலையிலே தூங்குறது, ஒரு ஆஃப் ஸ்டேஜில் தூங்கிக்கிட்டே இருக்கிறது, அரை தூக்கமாகவே இருக்கிறது, டீப் ஸ்லீப்பிங் இருக்காது. சுற்றி என்ன நடக்குதுன்னு கேட்டே இருப்பாங்க, அப்படியே கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. எழுந்தால் கண் உடம்பெல்லாம் எரியும், அப்படியே பாடி ஹீட் ஆகிடும். தூங்கலாம் என்ன ஆகும்? பாடி ஹீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, மற்ற பிரச்சனை எல்லாம் அப்புறம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உங்கள் ஹெல்த்தை கவனிங்க ப்ளீஸ். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, வண்டியில் போகும்போது அல்லது நடந்து போகும்போது, வீட்டில் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் சிறு சிறு விபத்துக்கள். ஒரு கன்னிராசி என்பர் தூங்கி எழுந்திருக்கிறார், வயசு 63. தூங்கி எழுந்திருக்கிறாங்க, பெட்டில் அப்படி கை வச்சுட்டு, எப்பயுமே இப்படி வச்சுட்டு தானே நம்ம எழுந்திருப்போம். அப்படி வச்சுட்டு எழுந்திருக்கும் போது இந்த கை இப்படி வலிக்கிடுச்சு, ஷோல்டர் இறங்கிடுத்து. உடனே அதுக்கு ஒரு ஸ்டீல் உள்ளே வச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 லட்ச ரூபா காலி. அன்றைக்கி தூங்கி எழுந்திருக்கிறாரு, எழுந்திருக்கும் போது அப்படி கையை அப்படி ப்ரெஸ் பண்ணி எழுந்திருக்கும் போது கை வலிக்கிடுச்சு. இவ்வளோதான். கீழே உழலை, வெளியில் போகலாம், வண்டி ஓட்டலாம், எதுவுமே செய்யலை. பை செகண்ட் கண் மூடி கண் திறக்கிற நேரம். இதுதான் கன்னிராசி. அப்போ இதை போல ஒன்று விபத்து என்பது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய விபத்துக்கள். ஒரு பெரும் பணம், ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு அன்னைக்கு சேல்ஸாக இருக்கும். ஒரு செகண்ட் எடுத்து யாருக்காக கொடுத்துருவீங்க, இல்லை எதிரியாவது எடுத்து போட்டுடுவீங்க. அப்புறம் ரொட்டேஷன் இல்லையேன்னு ஒரு 3 நாள் 4 நாள், ஒரு 10 நாள் படாத பாடுபடுவீங்க, தூக்கவே மாட்டீங்க. நல்லா நம்ம இப்படி ஏமாந்துட்டுமே. அப்போ நிமிஷமாக ஏமாறக்கூடிய தருணம் இதுதான் கண்டகச்சனி. நிமிஷமாக ஏமாறக்கூடிய தருணம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அதே போல் விபத்துக்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், யங்ஸ்டராக இருக்கலாம், புதுமண தம்பதிகளாக இருக்கலாம். அதே போல் புதுசாக கல்யாணமானவங்க, அதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அது அப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, 6 மாதம் தான் அசாமியாச்சு, அந்த பொண்ணு ஒழுங்காக குடும்பம் பண்ணல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த பொண்ணை பெற்றவங்க வீட்டுக்கார் தான் முக்கியம், தயவு செஞ்சு அங்கே போன்னு சொல்ல மனசு வரமாட்டேங்குது. ஏனே தெரியல எனக்கு. அது அந்த பெண்ணை அவங்க வீட்டுக்கார, நீங்கள் யார் கூட குடும்பம் பண்ணீங்க? நீங்கள் உங்கள் வீட்டுக்கார கூட மிரட்டி வச்சா கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட குடும்பம் பண்ணீங்கல்ல, உங்கள் பொண்ணு வாழ வேணாமா? இது என்னவோ தெரியல. அப்போ அது போல் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் இந்த கன்னிராசிக்கு ஆக்டிவேட் ஆகுது. உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், தொடர்ந்து எதிரி உருவாகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து எதிரி உருவாகிட்டே இருப்பாங்க. ஒரு எதிரியை நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி அவனை சூழ்ச்சி செய்து அவனை ஜெயிச்சுட்டு வருவீங்க, உடனே அடுத்த எதிரி உருவாவாங்க. அப்போ அடுத்தடுத்த எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம்,
அதாவது அக்கம் பக்கத்தில் இடத்துல உள்ளவங்களாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மந்திர மாந்திரீக தோஷங்களாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம். மெயினாக எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பம் பண்ணுற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, எதிர்த்தா மாதிரி பக்கத்தில். அப்போது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த இடத்திலும் நீங்கள் எச்சரிக்கை, கவனம் தேவை. எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, அதோடு கூட ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஆண்களால் வரக்கூடிய ஏமாற்றம், பெண்களால் வரக்கூடிய ஏமாற்றம். அன்றைக்கெலாம் 33 வயசு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறாங்க, மெட்ராஸ்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க, சென்னையில் தான் இருக்காங்க, சோலைமேடு அது மாதிரி பகுதியில் தான் இருக்காங்க, சிட்டியில் தான் இருக்காங்க. கூட வேலை செஞ்ச ஒருத்தர் இவங்களை விட ஒரு 3 வயசு சின்ன பையன், 29 வயசு ஆகுது. அவர் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அப்புறம் கர்ப்பமாகறாங்க, குழந்தை பிறக்குது. உடனே அந்த கல்யாணம் பண்ணுற சமயத்தில் பையன் வீட்டில் பையனை கூட்டு போயிடுறாங்க. நீ ஏமாத்திட்ட என் பையனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஓடு அழுது, குழந்தை பிறந்துட்டு சாமி என்னை எப்படியாவது சேர்த்து வைங்க, என் வீட்டுக்காரர் எனக்கு வேணும். இது போல் காதல் ஏமாற்றங்கள், கணவன் ஏமாற்றம், மனைவி ஏமாற்றம், அல்லது குடும்ப தகராறுகள், இல்லை காதல் தோல்விகள், காதலிக்கும் போதே வரக்கூடிய தோல்விகளாக இருக்கலாம். நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணேன், இப்போ திடீர்னு பேச மாட்டேங்கிறாரு, இப்போ திடீர்னு திரும்ப மாட்டேங்குது. இதெல்லாம் உங்கள் ஜாதகம்தான். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். பொதுவாக பொறுமைசாலிகள் நீங்கள், நிதானம் உடையவர்கள் நீங்கள், எதிலும் அவசரப்பட மாட்டீர்கள். ஆகையினால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அப்போ இந்த மார்ச் மாதம் கண்டகச்சனி ஆரம்பம். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கண்டகச்சனிலேருந்து பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு ஏதேனும் மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்க. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன் 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம், சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய் அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி, அதிகாரம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியல 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
நமச்சிவாயம். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.